ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான தலைப்பை பற்றி பேச போகிறோங்க. நம்ம வீட்டு சமையலறையில் பல்லி இருந்தால் என்ன நடக்கும்? பல்லியை பார்த்தாலே சிலருக்கு பயமாக இருக்குங்க. ஆனால் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் ஒரு அர்த்தம் இருக்குது. வாங்க என்னன்னு பார்க்கலாம். முதல்ல ஆன்மீக ரீதியாக பார்ப்போங்க. நம்ம சமையலறை அப்படிங்கிறது சாதாரண இடம் கிடையாதுங்க. அது அன்னபூரணி தேவி குடியிருக்கிற புண்ணிய பூமி. நாம சமைக்கிற உணவு மூலமாகத்தான் நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியமும் செல்வமும் தீர்மானிக்கப்படுது. அப்படிப்பட்ட இடத்துல பல்லி இருக்கு அப்படின்னா அது ஒரு சுப சகுனமா பார்க்கப்படுது. இது என்ன சொல்லுது அப்படின்னா, பல்லி சமையலறையில் இருந்தா உங்க வீட்டுல அன்ன வளத்துக்கு பஞ்சம் இருக்காதுங்க. எப்போதும் உணவு பொருட்கள் நிறைஞ்சு இருக்கும். யாரும் பசியோட இருக்க மாட்டாங்க அப்படின்னு அர்த்தங்க. பல்லியை மகாலட்சுமியின் அம்சமா சொல்றாங்க. அதனால சமையலறையில பல்லி இருக்கிறது உங்க வீட்டுக்கு செல்வ செழிப்பையும் சுபிட்சத்தையும் கொண்டு வருங்க. அதோட இந்த இடத்துல நேர்மறை ஆற்றல் நிரம்பி இருக்கும். தெய்வீக சக்தி இருக்கு அப்படிங்கிறதுக்கு அறிகுறியாகவும் இதை எடுத்துக்கலாங்க. அடுத்து ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பல்லியோட ஒவ்வொரு அசைவுக்கும் சத்தத்துக்கும் ஏன் உடம்புல எங்க விழுந்தாலும் அதுக்கும் ஒரு பலன் இருக்குங்க. இதுக்கு பல்லி சாஸ்திரம் அப்படின்னு பேரு. சமையலறையில் பல்லி இருக்கிறதுக்கு நேரடியான குறிப்புகள் கம்மி தான். ஆனா பொதுவான நம்பிக்கைகள் என்ன சொல்லுது அப்படின்னா, சமையலறையில் பல்லி இருந்தா உங்க குடும்பத்துக்கு பணவரவு அதிகரிக்கும் அல்லது எதிர்பாராத வழிகள்ல பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பல்லி செல்வத்தோட அடையாளங்க. சமையலறையில் பல்லி சத்தம் கேட்டா வீட்டுக்கு நல்ல செய்திகள் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். குறிப்பா வடகிழக்கு அல்லது வடக்கு திசையில இருந்து சத்தம் வந்தா ரொம்பவே நல்லதுங்க. பண கஷ்டங்கள் கடன் சுமையில இருந்து விடுபடவும் இது ஒரு நல்ல அறிகுறியா இருக்குங்க. சமையலறை அப்படிங்கிறது நம்ம வீட்டோட உயிர் நாடிங்க. நாம சமைக்கிற உணவுக்கும் பயன்படுத்துகிற பொருட்களுக்கும் ஒரு வித சக்தி இருக்கு. சமையலறையில் பல்லி இருந்தா அங்க இருக்கிற ஆற்றலை தூய்மைப்படுத்துங்க. எதிர்மறை சக்திகளை நீக்கி நல்ல அதிர்வுகளை பரப்பும். இது நம்ம வீட்டில் இருக்கிற உணவு செல்வம் எல்லாத்தையும் மறைமுகமாக பாதுகாக்கும் ஒரு சக்தியாகவும் இருக்குங்க. வெளியில இருந்து வர கெட்ட எண்ணங்கள், கண்ணுக்கு தெரியாத தடைகள் இதையெல்லாம் தடுத்து நிறுத்தும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. சமையலறையில் நெருப்பு, தண்ணி, நிலம் அப்படின்னு பஞ்சபூதங்களோட தாக்கம் அதிகமாக இருக்கும். பல்லியோட இருப்பு இந்த பூத சக்திகளை சமநிலைப்படுத்துவதற்கு உதவுங்க. முக்கியமான ஒரு விஷயங்க, பல்லி உணவுக்குள்ள விழுந்துட்டா அது ஆரோக்கியத்துக்கு நல்லது கிடையாது. அதனால இந்த ஆன்மீக நம்பிக்கைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சமையலறையை எப்போதும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியங்க. மொத்தத்துல நம்ம சமையலறையில பல்லி இருக்கிறது பொதுவா ஒரு நல்ல சகுனம் தான். இது உங்க குடும்பத்துக்கு வளத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேற எந்த சகுனங்கள் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க.